உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஓலைச்சுவடியானது எந்த காலகட்டத்தில் இந்த ஓலைச்சுவடியை பார்க்கணுங்கிற ஒரு பிராப்தம் சொல்லுவாங்க. அந்த பிராப்தமான நேரத்தில் தான் நீங்கள் என்னை தேடி வர முடியும். இதை பார்த்து பலன் அடைந்து அந்த பலனால் மேம்பாடு அடைந்து இதில் நிலைத்து நிற்க முடியுதுன்னா அதெல்லாம் நடக்கிறதுனால தான் பலன் இல்லைன்னா நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த நாடிக்கு சில பேர் வெளிநாட்டிலேருந்தும் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறாங்க. ஆமாங்க. இந்த ஓலைச்சுவடியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கான நேரம் வரும்பொழுது இதை பார்க்கக்கூடிய ஒரு உத்வேக சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோ மாதிரியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டாலே போதுங்க. ஏன்னா வழக்கமாக மயில துவச்சி அந்த இம்ப்ரெஷன் எடுப்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, நேராக ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே போதும். இந்த நாடி ஜோதிடத்தில் இந்த முன்வினைகளுக்கான சூட்சமங்கள் ரகசியங்கள் மிக துல்லியமாக அறிய முடியுதுங்கிறாங்க. முன்ஜென்மத்தை அறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஓலைச்சுவடியில் மட்டும்தான் சித்தர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ எத்தனாவது பிறவியில் அவன் இருக்கிறான்னு சொல்றாங்க. கர்மாவை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. அந்த கர்மாவுக்கே மிகப்பெரிய வைத்தியம் செஞ்சது யாருன்னு கேட்டா சித்தர்கள் தான். முன்வினையே சொல்லியிருக்காங்க, முன் ஜென்மத்தில் செய்த பாவனைகளால இந்த ஜென்மத்தில் உனக்கு பிராப்தம் இருந்தால் அதுக்கான பரிகாரம் தேடிக்கிறாங்களாம். நீங்க எந்த மந்திரத்தை உபதேசனம் எடுத்தால் ஒரு மனிதன் அவனுடைய உத்தியோக சக்திக்கு அது பயன்படவாக இருக்கும் சொல்ல முடியும். பட் இதுக்கெல்லாம் நாடியில் நிவர்த்தி உண்டா? அந்த நிவர்த்தி தான் பரிகார காண்டன் ஒரு காண்டம் தனியா எழுதியிருக்கிறாங்க. சரி, பரிகாரம் என்றால் என்ன? கர்மாவை அறிந்து அதற்குரிய நிவாரணங்கள் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழிமுறையை முறையா யாரு செஞ்சுக்கிறாங்களோ அவனுக்கு அந்த வினை இந்த ஜென்மத்துல போய் அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் வாழ்வதற்கு ஒரு வழியா இருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனலில் எண்கணிதம் ரீதியான ரகசியங்கள் நிறைய சூட்சமங்களை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். இதில் நம்ம நிறைய விதங்களில் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம டீகோட் பண்ண முடியும், அதனுடைய ரகசியங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அதில் நாடி ஜோதிடமும் ஒரு வகை. ஸோ நம்ம ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு குறிப்பாக எதிர்காலத்தை ரொம்ப துல்லியமாக கணிக்கக்கூடிய இன்னொரு வல்லுனர், அவரை பற்றின ஒரு இன்டர்வியூ நம்ம சேனலில் வந்தால் நம்ம ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் என்னுடைய நண்பர் அவர் திருச்சிற்றம்பலம் ஐயா அவர்கள், அவங்க நாடி ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கும் மேலே அனுபவம் வாய்ந்த நபர். நங்கநல்லூர்லேயே அவங்க 30 வருஷமாக இருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடங்களில் உங்களுக்கே தெரியும், ரொம்ப படித்த மனிதர்கள் போய் அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அங்கே இருக்கவே முடியும் ஒரு ஆள். அப்படி பார்த்துட்டு போன நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த நாடி ஜோதிடத்தை பற்றின நிறைய சூட்சமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு 10 நிமிடங்கள் தயவு கூர்ந்து கவனத்துடன் இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா இது உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு இது நிறைய கருத்தியல் சார்ந்த விஷயங்கள் இதில் இருக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களை பற்றி ஒரு நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்களே கொஞ்சம் அறிமுகமும் படுத்திக்கோங்க. வணக்கம். இந்த இனிய வேளையில் ஐயாவுடைய இந்த கருத்தியல், இந்த நாடி ஜோதிடனை பற்றிய விஷயங்களை நான் கலந்துரையாடக்கூடிய நிலையில் நான் அவருக்கு மிக்க நன்றி சொல்கிறேன். திருமலை தேவஸ்தானத்தில் தரிசனம் முடித்து மறுநாள் காலையில் இந்த இன்டர்வியூக்காக நான் உங்களிடத்தில் பேசுகிற வாய்ப்பை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த தருணத்தில் நாடி ஜோதிடத்தை பற்றி பல விதமான உண்மைகள், அதாவது அழகாக சொல்லப்போனால் நிஜங்கள், சொல்லப்படாத விஷயங்கள், மர்மங்கள் இதில் சூழ்ந்து இருக்கின்றது. இது வெளிக்கொண்டு வருவதற்கு யாரும் முன்வராத நிலையில் நான் பலவிதமான இந்த மாதிரி பேட்டிகளில் பலவிதமான உண்மைகளை சொல்லி வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால்,
இந்த நாடி ஜோதிடர் அறிய முடியாத பலவிதமான விஷயங்கள், பலவிதமான பொக்கிஷங்கள் இதில் கொட்டி கிடக்குது என்று சொல்ல முடியும். ஆகையினால இந்த நாடி ஜோதிடம், நாடி என்றால் இந்த நாடி ஜோதிடத்தை பற்றின விஷயங்களை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய, இந்த பூமியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஒரு விதமான வாழ்வை தரக்கூடிய ஒரு இனிய விஷயம்தான் இந்த நாடி ஜோதிடம். இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கய்யா? ஏன்னா இதில் உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய பிரமுகர்கள் உங்களை தேடி வந்திருக்கலாம். அவங்களுக்கான பலன்கள் வந்து எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை வருடங்களுக்குள்ளார நடக்கும்ங்கிறதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க, அதை சொல்லுங்கள் ஐயா. இந்த ஓலைச்சுவடியானது எந்த காலகட்டத்தில் இந்த ஓலைச்சுவடியை பார்க்கணுங்கிற ஒரு பிராப்தம் சொல்லுவாங்க. அந்த பிராப்தமான நேரத்தில் தான் நீங்கள் என்னை தேடி வர முடியும். இப்போ என்னுடைய 30 ஆண்டு கால இந்த நாடி ஜோதிட அனுபவத்தில் எத்தனையோ பேர்கள் வந்து இதை பார்த்து பலனடைந்து, அந்த பலனால் மேம்பாடு அடைந்து வாழ்வை சீர்படுத்தி அவங்கள எந்த நிலையிலுமே பெற முடியாத, உயர்வடைய முடியாத நிலையில் உள்ளவங்களாம் இன்றைக்கி இந்த நாடி ஜோதிடத்தை பார்த்து பலன் கிடைச்சி போச்சுன்னு எத்தனையோ பேர் என்னை வந்து அனுபவிக்கிறதுனாலும் 30 ஆண்டு காலம் இங்கே நம்ம காலம் கடக்க முடியுது. புரியுது. இதில் நிலைத்து நிற்க முடியுதுன்னா அதெல்லாம் நடக்கிறதுனால தான் பலன் இல்லைன்னா நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கரெக்டு. அதே மாதிரி இப்போ இந்த நாடி படிக்கிறீங்க, இந்த நாடிக்கு வந்து சில பேர் வந்து வெளிநாட்டிலேருந்தும் உங்களுக்கு வந்து தகவல் அனுப்புகிறாங்க. ஆமாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கும் துல்லியமாக படிக்க உங்களால் முடியுதுன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அனுப்பி தரணுங்க? ஐயா, நீங்கள் இந்த ஓலைச்சுவடியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கான நேரம் வரும்பொழுது இதை பார்க்கக்கூடிய ஒரு உத்வேக சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ரேகையை வந்து இன்றைக்கி இருக்கிற நவீன உத்தியை பயன்படுத்துகிற பொழுது இந்த இப்போ இந்த ஃபோன்லேயே நிறைய ஆண்ட்ராய்டு ஃபோன் நிறையா இருக்குது. ஆமாம். அதில் வந்து வாட்ஸ்அப்னு இருக்குது. வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோ மாதிரியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாலே போதுங்க. ஏன்னா வழக்கமாக மயிலில் துவச்சி அந்த வந்து இம்ப்ரெஷன் எடுப்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, நேராக ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே போதும். சரி. அல்லது அவங்களுக்கு வசதி இருந்தால் அந்த தம்பேடு இருந்துன்னா வச்சு ஒரு 3 இடத்துல வச்சுக்கிட்டு அவர் பிறந்த இடம், எந்த நாட்டில் அவர் பிறந்திருக்கிறார், இப்போ என்ன பொசிஷனில் அவங்க இருக்கிறாங்கன்றது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நாங்கள் இந்த ஓலையை ஆராய்ந்து பார்த்து அந்த ஓலைச்சூடு இங்கே இருக்குமானால் அந்த ஓலைச்சூடில் உள்ள பலன்களை நாங்கள் அவங்கள தேடி உட்காந்த இடத்துல, அவங்க எங்கே உட்கார்றாங்களோ அதே இடத்துல இருக்கலாம். நம்ம இங்கே உட்காந்த இடத்துல இன்றைக்கி நிறைய அட்வான்ஸு கிடச்சிருக்கு. தேடி வரக்கூடிய காலங்கள் மாறி எந்த இடத்துல எந்த பிளேஸில் இருக்கீங்களோ, எந்த நாட்டில் அங்கே ஃபாரினில் உட்காந்துக்கிட்டே அந்த ரேகையை அவங்களால அந்த ரேகையை அனுப்பிச்சி விட்டுட்டு அதை தேடி எடுத்து உடனே அவங்க லைவாக நம்ம படித்து அவங்களுக்கு பலனை சொல்ல முடியும். ஐயா, இந்த இடத்துல ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு விஷயம், பொதுவாகவே வந்து ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய நிறைய ஜோதிட முறைகள் இருந்தாலும் இப்போ கைரேகை பலன்கள் அப்படிங்கிறதுமே தனியாக இருக்குது. ஆனால் அந்த கைரேகையும் வைத்து நாடியாக படிக்கும் பொழுது இன்னும் துல்லியமாக அவங்களுடைய பாஸ்ட் கர்மாஸ் அப்படிம்பாங்க, முன் ஜென்ம வினை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏன் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த முன் ஜென்ம வினையினால் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு குற்றம் குறையோ அல்லது மன வருத்தங்களோ இருக்கும். அதை விட்டு மீண்டு வரணுங்கிறதுக்காக தான் மனிதர்கள் வந்து எதிர்காலத்தை நோக்கி ஓடுவதே. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த நாடி ஜோதிடத்தில் வந்து இந்த முன்வினைகளுக்கான சூட்சமங்கள், ரகசியங்கள் மிக துல்லியமாக அறிய முடியுதுங்கிறாங்க. அதை பற்றி ஐயாட்ட கேட்போம். ஐயா, இப்போ உங்களை நாடி ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு முன்ஜென்ம வினையினாலேயோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு வந்து உத்தியோக உயர்வு இல்லாமல் இருக்கலாம், சில பேர் வந்து வியாபாரத்தில் பெருமளவு காசு போட்டுட்டு முடங்கி போயிருப்பாங்க. இது அத்தனையும் என்ன காரணத்தினால் அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து அதற்கான நிவர்த்தியை தர முடியுமா? அதாவதுங்க ஐயா, இந்த ஓலைச்சுவடியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா, முன்ஜென்மத்தை அறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஓலைச்சுவடியில் மட்டும்தான் சித்தர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஓலைச்சுவடியில் வந்து முன்ஜென்மமும் தெரியும், இதுக்கப்புறம் நீ என்ன பிறவி எடுக்க போகிறங்கிறது தெரியும். அப்படி இப்போ எத்தனாவது பிறவியில் அவன் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசும்போது கூட சொல்லுவாங்க, ஒரு 7 பிறவி இருக்குங்க ஒரு மானிட பிறவி. அந்த 7 பிறவியில் நீ எத்தனை பிறவி இருக்க, என்ன பாவம் பண்ணியோ தெரியலையே சொல்கிறாங்க இல்லையா. மனித குலந்தான். சில பேர்
பஞ்சு மெத்தையில் படுத்து உட்காந்த இடத்துல சைன் பண்ணி சம்பளம் பெறணும்னு இருக்காங்க. விறகு வெட்டி அதை வித்து அவன் குடும்பம் நடத்தணும்னு இருக்காங்க. ஆமா ஆமா, மனித குலம் தானே. ஆமா, ஆனா அந்த மனித குலத்துல எத்தனை வேறுபாடுகள் இருக்கிறது. ஆமா, அப்ப காரணம் என்ன அப்படின்னு கணித்து பார்த்தா இந்த ஓலைச்சுள்ள சித்தர்கள் அனுபவிக்கிற முக்கியமான விஷயத்தை என்ன சொல்றான், அவனுடைய கர்மான்ற அந்த கர்ம வினை என்ன, கர்ம வினை எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவனவன் செய்த வினையின் குணங்கள் அறிந்து ஐயன் விதித்த கொள்கை உள்ளதோ நெறி தர்ம சாஸ்திரத்தின் விதி சாந்தி செய்து நிறைந்த பலன் பெறுவது ஜாதகன்றான். அப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய கர்மாவை பொறுத்து அவனுடைய வாழ்வியல் நிலை அமைகிறது. நீ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் வாழணுங்கிற நிலை வேறு. ஆனால் அவன் என்ன மாதிரி கர்மாவை அனுபவித்தான் அப்படிங்கிறத ஓலைச்சுள்ள சித்தர்கள்லாம் அவங்க ஞானத்தால சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்றான் பாருங்க. ஒரு மானிடன் இவன் இத்தனாவது பிறவியில பிறந்து, இந்த பிறவி இந்த அப்பா அம்மாவுக்கு இவன் பிறந்து, இவன் போன ஜென்மத்தில் ஒரு டாக்டரா இருந்து ஒரு மருந்து கலப்படம் பண்ணி அதை கொடுத்து பல மக்களுக்கு அது போய் சேர்ந்ததுனால காது கேட்கவும் கண்ணு போயும் உடல் ஆரோக்கியம் இல்லாமலும் அவங்க மரணம் ஆயிருப்பாங்க. அதன் பிறகு இந்த சித்தர்களுடைய சாபங்கள், அதில் பெற்றோர்களுடைய சாபங்கள், பிள்ளைங்களுடைய சாபங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சில சாபத்தொட்டு மறையது உண்டு. அந்த மாதிரி சாபத்தை பெற்றவன் நோய்வாய்ப்பட்டு கடைசி வரைக்கும் உணவு இல்லாமே வாழ்வான் பாருங்க. உயிர் இருக்கும், மருந்து மாத்திரை கூட கொடுப்பாங்க, ஆனால் அவன் நல்ல உணவையை அனுபவிக்க முடியாது. இது எங்க என்ன காரணம்? அவன் செய்த வினை. வினை என்றால் கர்மா. அந்த கர்மாவை ஒரு ஜாதகன் எந்த அளவுக்கு அறிந்து வைத்துக் கொண்டு அந்த கர்ம வினையில அவன் செய்யக்கூடிய பாவத்தின் அடிப்படையாக தான் இந்த ஜென்மமே பிறக்குதுங்கிறான். புரியுது. சில பேர் அந்திம யோகத்தில் ஆளாயிருப்பான், பெரிய மனுஷனா தெரிவான். சில பேர் ஆரம்ப காலத்திலே போயிடுவான். நீங்க பார்க்கலாம், சில மரங்கள் இருக்கும், அந்த மரங்களை அது நல்ல மரமான பிறகு பூ பூக்கும், அதுல காய் விடும், அந்த காய் பிஞ்சிலே போயிடும். ஆமாம். அதன் பிறகு ஒரு சில பிஞ்சு நல்ல காய் நல்ல கனிஞ்சுக்கு வர நேரத்தில் போயிடும். சில நேரம் கனி கூட அணில் கூட எடுத்துன்னு போயிடும். ஆனால் யாருக்கு அது பயன்படாது. அப்ப சில பழங்கள் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் அது பயன்படக்கூடிய வகையில் இருக்கு. அது மனித குலமே அப்படிதான். புரியுது புரியுது. பிறக்கும் போதே கர்ப்பமான நேரத்திலே உள்ள வயிற்றுக்குள்ளே இருந்து அழிவை பார்த்துருக்கிறோம், பிறந்த பிறகு அழிவை பார்த்துருக்கிறோம், பிறந்து நடக்கும்போது அந்த அழிவை பார்க்குறோம், ஏந்து நிற்கும் போது அந்த அழிவை பார்க்குறோம். ஆனால் மாறிட நாம் இருந்து எல்லாம் அறிந்த ஒரு நிலையில இருந்து கூட அவன் அற்ப வயசிலே அவன் மரணத்தை பார்க்குறோம். சில பேர் ஆயுள் காலம் வரைக்கும் வாழ்வான், யாருன்னே தெரியாத வாழ்ந்து போயிடுவான். சில இளமை காலம், விவேகானந்த சாமியை பாருங்க, இளமை காலத்திலே அவர் பிறந்தார், இளமை காலத்திலே மரணம் பண்ணார். அவர் சொல்லிட்ட விஷயங்கள் பல ஏராளமான விஷயங்களை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் உருவாக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவன் மருந்து மாத்திரை உருவாக்குவான், ஆனால் இறந்து போயிடுவான், நடக்காது. அப்ப காரணம் என்னன்னா அவனுடைய கர்மா. கர்மாவை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. அந்த கர்மாவுக்கே மிகப்பெரிய வைத்தியம் செஞ்சது யாருன்னு கேட்டா சித்தர்கள் தான். அவங்க ஞானத்தால சொல்லப்படாத விஷயமே கிடையாது. முன்வினையே சொல்லியிருக்காங்க, முன் ஜென்மத்தில் செய்த பாவனைகளால இந்த ஜென்மத்தில் உனக்கு பிராப்தம் இருந்தா அதுக்கான பரிகாரம் தேடிக்கிறாங்கிறான். சூப்பர். அது என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அப்ப அவன் செய்த பாவங்கள் என்ன, அந்த பாவத்துக்கான கோயில் குணங்கள், அப்ப தெய்வீகமான ஏழை மக்களுக்கு தான தர்மங்கள், இல்ல குரு நாதர்களுக்கு குரு மதிக்காம இருப்பார், அவர் குருவுக்கு உரிய மதிப்பு மரியாதைகள் போன்ற நிலைகளை மட்டும் இல்லாமல் அதுக்குரிய சில மந்திர உபதேசனத்தை எடுத்து சொல்ற. நீங்க எந்த மந்திரத்தை உபதேசனம் எடுத்தால் ஒரு மனிதன் அவனுடைய உத்தியோக சக்திக்கு அது பயன்படவாக இருக்கும் சொல்ல முடியும். ஓலையில சொல்லப்பட்டிருக்கு, நாங்க சொல்ல முடியும். அதை எடுத்து பண்றதுக்கும் பண்ணாததுக்கும் அவனுடைய கர்மா தடுக்கிறாங்கிறான். புரியுது. அதை தான் அவன் வேற மாதிரியே பேச்சு அலைவான். எப்படி அலைவான்னு கேட்டா, இதெல்லாம் தவறா இருக்கு, பொய்யா இருக்கு, இது ஒன்றும் சிறப்பு இல்லை, அது பலன் இல்லை அப்படின்னு அவன் பாட்டு பேசிட்டு இருப்பான். உங்களை பார்க்கவே முடியாது. புரியுது. அப்படி பார்த்தாலும் பரிகாரம் தேட முடியாது. அவன் குடும்ப கஷ்டத்துல உட்கார்ந்துருப்பான். அந்த பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். நிறைய பாருங்க, நல்ல திறமையா இருப்பான், நல்லா சம்பாதிப்பான், அவன் மணியோட அவன் வாழ முடியாது. சில பேர் பாருங்க, நல்ல டாக்டரா கூட இருப்பான், அவன் படிச்ச வேலை செய்ய முடியாம வேற வேலை செஞ்சிட்டு இருப்பான். சில பேர் நல்ல உலகம் அழியக்கூடிய ஒரு சயின்டிஸ்டா இருப்பான், அவன் குடும்ப வாழ்க்கை இருக்காது. பட் இதுக்கெல்லாம் நாடியில் நிவர்த்தி உண்டா? அந்த நிவர்த்தி தான் பரிகார காண்டன் ஒரு காண்டம் தனியா எழுதியிருக்கிறாங்க.
சரி. பரிகாரம் என்றால் என்ன? கர்மாவை அறிந்து அதற்குரிய நிவாரணங்கள் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க ஐயா. அந்த வழிமுறையை முறையா யாரு செஞ்சுக்கிறாங்களோ அவனுக்கு அந்த வினை இந்த ஜென்மத்துல போய் அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் வாழ்வதற்கு ஒரு வழியா இருக்கு. சூப்பர். அது பலன் கிடைத்து அது வந்து அவங்க நல்லபடியாகவும் ஆயிடுறாங்க. நல்லபடியா ஆயிட்டு குணமாயிடுறாங்க ஐயா. இப்ப எப்படி நோய்க்கு நீங்க மருந்து தேடி டாக்டர்கிட்ட போறீங்களோ அந்த மாதிரி வாழ்வியல் நிலைகளுக்கு வாழ்வியல் உயர்வு தடையா இருக்கா, தொழில் தடையா இருக்கா, குடும்பம் தடையா இருக்கா, திருமணம் தடையா இருக்கா, கர்மா, அந்த கர்மாவை பார்த்து அதுக்குரிய பரிகாரம் என்ன சொல்றாங்களோ முறையா மனம் உகந்து செஞ்சீங்கன்னா நிவர்த்தி ஆகும். இவன் ஏதோ சொல்றாயா அப்படின்னு நினைக்கும் போது அந்த பலன் அவனுக்கு அடைய முடியாது. அதுதான் கர்மான்றான். இந்த இடத்துல ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு எண்கணித நிபுணராகவும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி வந்த விதத்துலையும் நான் சொல்கிறேன். சில பேர் வந்து இந்த கர்மாங்கிறது ஏற்றுக்காதவங்க இருப்பாங்க, சில பேர் இந்த சாபங்கிறதெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நிஜத்தில் இன்று வரை நம்ம இந்த மைசூர் சமஸ்தானம் இருக்கு இல்லையா, ஒரு பெண் சாபத்தினால் நேரடி வம்சமே இல்லாத அவங்க 7 ஜென்மத்திலையும் அவங்க வந்து அந்த இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த சாபம். இப்போ நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் கூகுளில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட இப்போ நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து எத்தனையோ வந்து மருத்துவவியலாளர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது அறிவியலாளர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அதுக்கு காரணத்தை சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு எத்தனையோ வசதிகள் இருக்குது. அவங்க நினச்சா வந்து ஒரு நேரடி வம்சத்தை வந்து உருவாக்கி கொண்டிருக்க முடியும் தானே. ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் அது நடக்காமல் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு இருந்தாங்கங்கிறத பற்றின குறிப்புகள்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஒரு சாபமோ கர்ம வினையோ நீங்கினால் ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மை. அதற்கான பிராப்தம் இன்னைக்கு இந்த பேட்டியின் மூலமாக திருச்சிற்றம்பலம் ஐயா மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்குங்கிறதே ஒரு குரு அனுகிரகம் அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்பு கிடைப்பவர்கள் கீழே தெரிகிற அவங்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம். மீண்டும் இதே போல் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களோட ஐயாவை நம்ம அடுத்த பேட்டியிலையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.